கோயம்புத்தூர் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரம். தகப்பனே, அடிமை மறைத்து நீர் வெளிப்படுவீராக, என் வாயோடு வாய் வைத்து நீர் பேசுவீராக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்க ஆவலோடு காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய ஆசீர்வாத நன்மைகள் பரிபூர்ணமாய் வந்து இறங்க நீர் உதவி செய்ய வேண்டுமாக சொல்லிக்கிறோம். இதற்கு விரோதமாக, உங்களுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டு போக வேண்டுமாக சொல்லிக்கிறோம். தடைகளை கொண்டு வருகிற சத்துருவின் கிரிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போக வேண்டுமாக சொல்லிக்கிறோம். தகப்பனே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இந்த வார்த்தையை யாரெல்லாம் தகப்பனே நேரடியாகவும், தகப்பனே செல்போன் மூலியமாகவும், வாட்ஸ்அப் மூலியமாகவும், யூடியூப் மூலியமாகவும் கர்த்தாவே கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் நம்முடைய வார்த்தை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம். அந்த குடும்பங்களுக்குள்ள எல்லாம் ஜீவன், சுக, பலன், ஆரோக்கியம் உண்டாக வேண்டுமா சொல்லிக்கிறோம். வார்த்தையை ஆசீர்வதித்தாரும் இயேசு ரட்சகர் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாளிலேயும் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாளில் நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுப்பார் என்று நாம் விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 37ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 37ஆம் சங்கீதம் 3வது வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சத்தியத்தை பேசு, சத்தியத்தை நீ ஆகாரமாக புசித்துக்கொள். அப்பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருந்து அவர் உன் இருதயத்தின் வேண்டல்களை உனக்கு அருள் செய்வார். உங்களுடைய இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்க, கர்த்தரிடத்தில் சந்தோஷமா இருங்க. உங்க இருதயம் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி துதித்துக் கொண்டு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் உங்களுடைய இருதயத்தில் வேண்டுதல்களை அருள் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல்களை அருள் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதுக்கு முன்னாடி நீங்க கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தரை நம்பி நன்மை செய்து தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை இவ்வளவாய் அழகாய் எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. நன்மை செய்யணும், தாராளமாய் நன்மை செய்யணும். ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்யணும், திக்கற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். அல்லேலூயா. அனாதைகளுக்கு நன்மை செய்யணும், விதவைகளுக்கு நன்மை செய்யணும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நன்மை செய்யணும். கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். அப்பொழுது அவர் எப்படி இருக்குமா? கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் பொழுது தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை நாம் மேய்ந்து கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உங்க இருதயத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த வேண்டுதலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த நன்மைக்காக தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டு இருக்கிறீர்களோ, உங்க இருதயத்தில் எந்த நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ, நல்ல சுகபலத்துக்காக காத்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாயிரு, நான் உன் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா. நீ என்ன நம்பி நன்மை செய்து கொண்டிரு, உன் வேண்டுதல்களை நான் அருள் செய்வேன். நீ என்னை நோக்கி துதித்துக் கொண்டிரு, உன் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வேன். உன் நினைவுகள், உன் வேண்டுதல்கள், உன் எதிர்பார்ப்புகள், உன் ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன். ஆனா நீ என்னிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருந்து என் வார்த்தையை நீ, என் சத்தியத்தை நீ ஆகாரமாக மேய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு நான் அருள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அருள் செய்கிற தேவன். இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, நம்முடைய வழி என்ன, நம்ம எந்த காரியத்தை நினைக்கிறோம், எந்த காரியத்தில் தேவனுடைய ஒத்தாசை நமக்கு வேணும், எந்த காரியத்தில் தேவனுடைய இரக்கம் நமக்கு தேவைப்படுகிறது, எந்த காரியத்தில் தேவன் வந்து அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியம் என்ன என்று சொல்லி 5வது வசனம் இவ்வளவா சொல்கிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
முதலாவது சத்தியத்தை நம்ம மேய்ந்து கொள்ளணும். கர்த்தரை நம்பி நம்ம நன்மை செய்து தேவனுடைய வசனத்தை நல்ல ஆகாரமாக மேய்ந்து கொண்டு, சத்தியமான வசனத்தை ஆகாரமாக மேய்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது என்ன செய்ய வேண்டுமா? உன் காரியத்தை, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அந்த வழியை, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் சக்சஸா முடியணும், என் தொழிலில் அற்புதம் நடக்கணும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், என்னுடைய கடன் பிரச்சனை மாறணும், வியாதி மாறணும், இதுக்கு நான் இந்த வழியை எடுத்திருக்கிறேன், இந்த வழியை உமக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு வழியை ஒப்புவித்து, அதுக்கப்புறம் ஆண்டவர் இந்த வழியில எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார், இந்த வழியில என்னை கைவிட மாட்டார், இந்த வழியை எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார் அப்படின்னு சொல்லி அவர் மேல நம்பிக்கையா இருக்கு. அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம காரியம் வாய்க்கணும், நம்ம தொழில் ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க காரியம், உங்க தொழில் ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், உங்கள் சரீர சுகபலன் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க கர்த்தருக்கு ஒப்புவித்து, கர்த்தரிடத்துக்கு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையா அவரே காரியத்தை வாய்க்க செய்கிற கர்த்தர். அவரால்தான் நம்ம காரியம் வாய்க்கும், அவரால்தான் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். எந்த மனிதனாலும் நான் நன்மை செய்கிறேன் என்று சொல்லுவாங்க, ஆனா நன்மை செய்ய மாட்டாங்க. ஆனா கர்த்தர் இடத்துல நம்ம காரிய வழியை ஒப்புவித்து அவருக்கு நமக்கு நம்பிக்கையா இருந்து காத்திருக்கும் பொழுது அவரே நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரை நம்பி இருங்க, கர்த்தர் இடத்துல மன மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க, உங்க காரியம் வாய்க்கும். நீ உங்க தேசத்துல, இந்த பூமியில கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. உங்களுக்கு ரட்சிப்பு, உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு, உங்க தொழிலுக்கு ரட்சிப்பு, உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ரட்சிப்பு, உங்க வியாதிக்கு ரட்சிப்பு கர்த்தர் இடத்துல உங்களுக்கு நேராக வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கொரோனா டைம்லையும் இந்த வாட்ஸ்அப் மூலியமாக, யூடியூப் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. தொடர்ந்து நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சும்மா தோல்வியில் தோல்வியில் எனக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியே நாயுது. இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளையும் தேவனுடைய ரட்சிப்பு இறங்குவதாக, என் தேவனுடைய பாதுகாப்பு இறங்குவதாக, என் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. இவர்களுடைய காரியத்தை வாய்க்க செய்கிற கர்த்தராய் இருப்பீராக. இவர்களுடைய காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனாய் இருப்பீராக. இவர்களுக்கு ரட்சிப்பு அருளுகிற தேவனாய்
நீர் இருந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. இவருடைய தொழிலை ஆசீர்வதிங்க. இவர்கள் வேலைகளை ஆசீர்வதிங்க. இவர்கள் கைது செய்கிற வியாபார தொழிலை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செழிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் வியாபாரத்தில் தொழிலில் இவர்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக தொழிலுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எழுப்புகிற எந்த ஆயுதமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது வாய்க்காமலே போவதாக. இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. இவர்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா அகித்தோப்பேரின் ஆலோசனைகளும் என் தேவனாகிய கர்த்தர் பைத்தியமாக்கி போடுவீராக. தகப்பனே, மனுஷங்க மத்தியில் இவங்களுக்கு தயவு உண்டு பண்ணிட்டாங்க. இவங்க தொழிலில் அற்புதம் நடக்கட்டும். கடன் பிரச்சனைகளை நீக்குவீராக. கடன் பிரச்சனைகளை நீக்கக்கூடிய வழிகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தால். சரீரத்தில் காணப்படுகிற வியாதி கூறுகள் இயேசுவின் நாமத்தால் முறிக்கப்படுவதாக. வியாதிகளை வேதனைகளை கொண்டு வந்து மனதுகளை சங்கடப்படுத்துகிற வேதனைகளை சஞ்சலப்படுத்தி கொண்டு வந்து வேதனைப்படுத்துகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் அழிக்கப்பட்டு போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் முறிக்கப்பட்டு போவதாக. இவர்கள் காரியத்தை வாய்க்க செய்வீராக. பூமியில இவர்களை உயர்த்தி வைப்பீராக. இவர்களை உள்ளங்கையில் தாக்குவீராக. இவர்கள் வழிகளிலே தேவனாகிய கர்த்தர் நீர் நடந்து இவர்களுடைய தொழிலை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த கொரோனா கொள்ளை நோய் எந்த குடும்பத்தில் தொடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆசீர்வதிக்கிறோம். எந்த சத்துருவின் போராட்டங்களும் எந்த அசுத்த வல்லமைகளின் போராட்டங்களும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இல்லாதபடிக்கு தொடாதபடிக்கு நீக்கி போட வேண்டும் ஆசீர்வதிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் வேலையெடுத்தது போல இவர்கள் தொழிலை வேலையெடுப்பீராக. இவர்கள் வியாபாரத்தை வேலையெடுப்பீராக. இவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை வேலையெடுப்பீராக. இவர்கள் குடும்பத்தை வேலையெடுப்பீராக. இவர்களுடைய வாழ்க்கையை வேலையெடுப்பீராக. இவர்களுடைய காரியத்தை வேலையெடுத்து காத்துக்கொள்ள வேண்டும் ஆசீர்வதிக்கிறோம். எந்த துரு ஆலோசனைகளும் இவர்களுடைய தொழில் குடும்பத்துக்குள்ள வராதபடிக்கு வேலையெடுத்து காத்துக்கொள்ள வேண்டும் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய இராக்கம் இவர்கள் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய மனதுருக்கம் இவர்கள் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த பஞ்ச காலத்தில் இவர்களை திருப்தியாய் நடத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் இவர்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவீராக. இவர்கள் நல்ல ஆகாரங்களை தந்து வழி நடத்துங்க. புதிய வழிகள் திறக்கப்படட்டும். புதிய காரியங்களை வாய்க்க செய்யுங்க. புதிய நன்மைகளை தோன்ற செய்யுங்க ஆண்டவரே. நல்ல ஆர்டர்ஸ்கள் தேடி வர உதவி செய்யுங்க. தொழில் பண்ணுகிறவர்கள் நல்ல ஆர்டர்ஸ்கள் தேடி வர உதவி செய்வீராக. கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொழில யாராருக்கெல்லாம் வேலையாட்கள் இல்லையோ அந்த வேலையாட்களை தேவன் கொடுப்பீராக ஆண்டவரே. கொடுத்து தொழிலை உயர்த்துவீராக ஆண்டவரே. தொழில் அவர்களை மேன்மைப்படுத்துவீராக. இவர்களை கனப்படுத்துவீராக. உம்மை நம்பி நன்மை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. உம்மை நம்பி இரக்கம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. உம்மை நம்பி காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே. உம்மை நம்பி நீ உயர்த்துவீர் என்று அவளோடு இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்களை உமக்கு தெரிவித்து உம்மை நோக்கி காத்திருக்கிற இவர்கள் மேல உம்முடைய ரட்சிப்பு வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய சந்தோஷம் இறங்கி வரட்டும். மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. இவர்கள் காரியத்தை வாய்க்க செய்கிற கர்த்தராயிரும். இவர்கள் குரோதமாக எழுப்புகிற சத்துருக்கள் அகன்று போவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இவர்களுக்கு விரோதமாக எழுப்புகிற கலகக்காரர்கள் ஓய்ந்து போவார்களாக. இவர்களுக்கு விரோதமாக எழுப்புகிற துன்மார்க்க சன்மார்க்க துரோகிகளாம் அறுபண்டு போவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய கிருபையுள்ள கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். யாரார் சரீரத்தில் வியாதியோடு தகப்பனே இப்பொழுது உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, என்னோடு ஜெபத்தில் இணைந்து கொண்டு இருக்கிறார்களோ, இவர்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில இவர்கள் வாழ்க்கையில இவர்கள் சரீரத்தில் எந்த ஒரு வியாதியும் கூறும் இல்லாதபடிக்கு வியாதியை நீக்கி போடுக வேண்டுமா சொல்லிக்கிறோம். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்ன என் அன்பு தெய்வம் இயேசு மகாராஜா இவர்களுக்கு இருக்கிற பலவீனத்தை நீக்கி போடுங்க. பலவீனங்களை கொண்டு வந்து அலட்டுகிற, பலவீனங்களை கொண்டு வந்து சந்தோஷத்தை கெடுக்கிற அப்படியாப்பட்ட கிரிகள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்பட்டு போக வேண்டுமா சொல்லிக்கிறேன். தகப்பனே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷத்தை கட்டளையிடும். ஒவ்வொரு குடும்பத்திலும் மனமகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்யும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரும். அப்பொழுது அவர் உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதலை
அருளை செய்கிற தேவனாயிருப்பார் என்று சொன்னேன். கர்த்தர் இவர்களுக்கு இருதயத்தில் இருக்கிற வேண்டுதலை நீர் அருளை செய்ய வேண்டுமா சொல்லிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கன மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்னைக்கும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில்.